அச்சச்சோ, விறகவெட்டியின் ஒரே கோடாரி ஆற்றுக்குள் விழுந்துடுச்சே. தங்கக் கோடாரியா? ஆற்றிலிருந்து தேவதை வந்தா அடுத்து என்ன நடக்கப் போறது என்று பார்க்கலாம். ஒரு பசுமையான கிராமத்தில் ஒரு ஏழை விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான். தினமும் போல அன்று கூட அவன் நம்பிக்கையோடு காட்டுக்குள் நடந்தான். ஒரு பெரிய மரத்தை பார்த்ததும் டக் டக் என்று விறகு வெட்ட ஆரம்பித்தான். அச்சச்சோ, அவனுடைய கோடாரி சறுக்கி ஆற்றுக்குள் விழுந்தது. ஆற்றங்கரையில் உட்கார்ந்து விறகு வெட்டி கவலையோடு அழ ஆரம்பித்தான். இந்த கோடாரி இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்று மனமுடைந்தான். அவனுடைய கண்ணீரை கண்டு ஆற்றிலிருந்து ஒரு தேவதை ஒளியோடு தோன்றினாள். ஏன் அழுகிறாய் என்று தேவதை அன்பாக கேட்டாள். விறகு வெட்டி நடந்ததையெல்லாம் ஒன்றும் மறைக்காமல் உண்மையாக சொன்னான். சிறிது நேரத்தில் தேவதை ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்தாள். இது என்னுடையது இல்லை என்று விறகு வெட்டி நேர்மையாக மறுத்தான். பிறகு தேவதை ஒரு பிரகாசமான வெள்ளிக் கோடாரியை காட்டினாள். இதுவும் என்னுடையது இல்லை என்று அவன் உண்மையை விடவில்லை. அப்போது தேவதை அவனுடைய பழைய இரும்பு கோடாரியை கொடுத்தாள். விறகு வெட்டி மகிழ்ச்சியானார். தேவதை தங்கம் வெள்ளி கோடாரியையும் விறகு வெட்டியிடம் கொடுத்தாள். நேர்மைக்கு பரிசு என்று தேவதை சொல்ல அவனுடைய வாழ்க்கை மாறியது. உண்மை பேசினால் நல்லதே நடக்கும். Thanks for watching. Don't forget to like, share and subscribe for more fun.